Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மற்றும் 4 தேர்விற்கான 100 நாட்கள் பொது தமிழ் இலவச வகுப்புகள் வந்து நடைபெற உள்ளது. சோ அத பத்தின அறிமுக காணொளி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இந்த வகுப்புகள் அப்படின்றது வந்து நம்ம புதிய பாடத்திட்டம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ரீசெண்டா வந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க. சோ அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில நம்ம வகுப்புகள் வந்து நடைபெற உள்ளது. இந்த வகுப்போட நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்கமிங் நீங்க வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுல நீங்க 100க்கு 100 அதே மாதிரி அடுத்து எழுத உள்ள குரூப் 2 2A அதுக்கான பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, அதுலயும் வந்து பொது தமிழ்ல நீங்க 100க்கு 100 வந்து போடணும் அப்படின்றத அடிப்படையில நம்ம இந்த கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வகுப்புகளோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்ப அந்த புதிய பாடத்திட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இலக்கணத்துல இருந்து 25 கேள்விகள் வந்து கேட்கப்படும். இதற்கு முன்னாடி இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சிலபஸ்ல பகுதி ஆல வந்து பாத்தீங்கன்னா 40 கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து 25 ஆயிருச்சு வந்து. அதே மாதிரி பகுதி ஆ பகுதி இ இந்த இரண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் தமிழஞ்சல் தமிழ் தொண்டுன்னு இருந்தது. இப்போ வந்து இலக்கியம் தமிழஞ்சல் தமிழ் தொண்டு அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ்ல வந்து அழகு 7ல வச்சிருக்காங்க, அந்த கடைசியா வச்சிருக்காங்க. மொத்தம் 15 கேள்விகள் அப்படி சொல்லுவாங்க. அப்ப சிலபஸ்ல என்ன ஆட் பண்ணிருக்காங்க புதுசா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த சொல்லகராதி அப்படின்றது ஏற்கனவே இலக்கணத்துக்குள்ளதான் இருந்தது. அதை தனியா எடுத்து இப்ப தனியா வெளியே வச்சு சொல்லகராதில இருந்து ஒரு 15 கேள்விகள் அப்படின்னு கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க வந்து. சோ அதற்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா எழுதும் திறன் அப்படின்றதுலயும் ஒரு 15 கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. சோ அப்புறம் கலை சொற்கள் அப்படின்றதுல இருந்து ஒரு 10 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாசிப்பு அப்படின்றது புரிந்து கொள்ளுதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 15 கேள்விகளும் மொழிபெயர்ப்புல ஒரு 5 கேள்விகள் கேட்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க வந்து. சோ அப்ப இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து வகுப்புகள் வந்து நடைபெறும். இதுல அவங்க முதல் தலைப்பா வச்சிருக்கக்கூடிய இலக்கணம் அப்படின்றது இதுலதான் இருக்கிறதே வந்து அதிக கேள்விகள் கேட்கப்படக்கூடிய 25 கேள்விகள் போட்டிருக்காங்க வந்து. சோ அதுல இருந்து நம்ம வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். நம்ம இலக்கணத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சு வந்து இலக்கியம் தமிழஞ்சல் தமிழ் தொண்டு முன்பு வரை உள்ளது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னா வந்து இலக்கணத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். பழைய சிலபஸ் நம்ம பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டம் அப்படின்ற அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம்னா தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்க்க போறோம் வந்து. உதாரணத்துக்கு இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தில் என்னென்ன தலைப்புகள் கொடுத்துருக்கோம் அந்த தலைப்புகள் எல்லாம் நம்ம பார்ப்பதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து பேசிக்ஸ் அடிப்படை அப்படின்றது இலக்கணத்துல என்னென்ன இருக்கு, எழுத்துனா என்ன, சொல்ல என்ன, பொருள், யாப்பு, அணியம் சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருக்கக்கூடிய புணர்ச்சி விகுதிகள் வந்து பார்க்க போறோம் முடிச்சுக்கிறோம். அதற்கு அடுத்து வந்து அந்த சிலபஸ்ல நம்ம கொடுத்திருக்க புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பும் நம்ம பள்ளி பாட புத்தகத்துல எங்க வருது, 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்துல எங்க வருதுன்னு பார்த்து அந்த சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அந்த இயல் அனைத்தும் நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம்னா வகுப்புல பார்க்க போறோம் வந்து. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு இயலும் வந்து ஒவ்வொரு பாடத்துடைய முடிவுல அதாவது பின்பகுதின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை நம்ம பின்னாடி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் சொல்லுவோம் பொதுவா சொல்லும் போது. அங்க இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்துமே நம்ம வந்து பார்க்க போறோம் வந்து. சோ இப்ப இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்ல நம்ம பொது தமிழ்ல வந்து 100க்கு 100 எடுத்துலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதோட சேர்த்து இன்னொன்னு பண்ணணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவா. ஆனா முந்தைய ஆண்டு வினாக்கள் அப்படின்றது என்னன்னா பழைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கு. இப்ப நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்ப அவங்க புதிய சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இருக்குமானா இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும். இதுக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றாங்கன்னா ஒரு பதில் வச்சிருக்காங்க. என்னன்னா இந்த கட்டாய தமிழ் மொழி பாடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, சோ அதை 100 கேள்விகள் வந்து கேட்பாங்க வந்து. டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சோ அந்த தேர்வுகள்ல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதிய பாடத்திட்டம் இருக்குல்ல, அதன் அடிப்படையில தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதற்கு முன்னாடி நடந்த பொது தமிழ் அப்படின்றது அந்த கேள்வித்தாள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமா இருக்க காரணம் அது இலக்கியம் தமிழஞ்சல் தமிழ் தொண்டு மூணுத்துக்கும் சமமான அளவுல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இப்ப கேட்கக்கூடிய கட்டாய தமிழ் மொழி பாடம் இருக்குல்ல, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்றதுல வந்து நமக்கு 100 கேள்விகள் அப்படின்றது முழுக்க இலக்கணம் ஊட்டி தான் கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அதை நம்ம படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இலக்கியம் தமிழஞ்சல் தமிழ் தொண்டு அப்படின்ற 15 கேள்விகள் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 85 கேள்விகள் வந்து அதுல வந்து கவர் ஆகுது. சோ அப்ப நம்மளுடைய வகுப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று நம்ம என்ன பண்ண போறோம் சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பும் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இது நம்ம டீகோடிங் ஏற்கனவே வீடியோவா கொடுத்துருக்கோம். சோ அந்த டீகோடிங் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் எடுக்க போறோம் உண்டு. இரண்டாவது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாக்கள், அதாவது 2024 டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து பண்ணிருக்காங்களா, கட்டாய தமிழ் மொழி தேர்வு. சோ அந்த கட்டாய மொழி தேர்வு அப்படின்னா அந்த பாடத்திட்டம் இருக்குல்ல, சோ அந்த பாடத்திட்டம் கேட்கப்பட்ட வினாக்கள் அதையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பொது தமிழ்ல 100க்கு 100 அப்படின்றது வாங்குவது உறுதி சொல்லணும். சோ தினமும் நம்ம காலை வந்து 6 மணிக்கு வந்து என்னுடைய வகுப்பு வந்து உங்களுக்கு இருக்க போது. சோ அது வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சியில சொல்ற மாதிரி தான் இருக்கு. சோ அப்ப 5 நாட்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வகுப்புகள் இருக்க போது.
இது நம்ம எது வரையும் கொண்டு போறோம் அப்படின்னா வந்து குரூப் 2A வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்குல ஸோ அது வரையும் இந்த வகுப்புகள் நம்ம தொடர்ச்சியாக கொண்டு போறோம். ஸோ இதனுடைய நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி நம்ம தமிழ்ல வந்து எடுக்கக்கூடிய அந்த வகுப்புகள் எல்லாமே வந்து பொது தமிழை நீங்க 100க்கு 100 போடணும் அப்படின்றது அடிப்படையில் இருக்கு. ஸோ நம்ம திங்கட்கிழமை காலை வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.